அப்துல்லும் ரஹீமும் நெருங்கிய நண்பர்கள். இருவரும் ஒரு நாள் காட்டுப்பகுதிக்கு பழம் பறிக்கச் சென்றனர். அப்போது அவர்கள் எதிர்பாராத விதமாக திடீரென அவர்கள் எதிரே ஒரு ஓனாய் அவர்கள் இருவரையும் முறைத்தபடி பார்த்தது. ரஹீமுக்கு ஒரே பயம். ஆனால் அப்துல்லோ கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நின்றான். பின் அந்த ஓனாயையும் எதிர்த்து துரைத்தனான். பிறகு சில மாதங்களுக்கு பின் அப்துலுக்கு திருமணம் முடிந்தது. புது மனைவி மற்றும் நண்பர் ரஹீம் மற்றும் உறவினர்களுடன் தனது ஊருக்கு புறப்பட்டார். அப்துல் வழியில் பெரிய ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். ஒரு பெரிய படகில் மனைவி மற்றும் நண்பர் மற்றும் உறவினர்களுடன் ஆற்றை கடந்து செல்ல புறப்பட்டார்கள். படகு நடு ஆற்றை கடக்கும் போது பெரிய சுழல் காற்று வீசி படகு அங்கும் இங்குமாக தள்ளாடியது. அப்துலை தவிர அனைவரும் பயத்தால் அலறிக் கொண்டிருந்தனர். அப்துல் மட்டும் அமைதியாக இருந்தார். இதை பார்த்த நண்பர் ரஹீமுக்கு மிகவும் ஆச்சரியம். பின் அப்துல்லிடம், அன்று காட்டில் ஓனாய் வந்த போது அது உயிரினும் பயம் இல்லாமல் நின்றாய் சரி என்று வைத்துக் கொள்ளலாம். இன்றோ இதுவோ இயற்கை, ஏதும் செய்ய முடியாத இந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் உன்னால் எப்படி தைரியமாக இருக்க முடிகிறது என்று ரஹீம் கேட்டும் விட்டான். அதற்கு அப்துல் பதில் ஏதும் பேசாமல் நண்பன் ரஹீம் அருகில் சென்று தன் இடுப்பில் இருந்த கூரிய கத்தியை எடுத்து தன் நண்பனின் கழுத்தில் வைத்தார். நண்பன் எவ்வித சலனமும் இன்றி இருந்ததை கண்ட அப்துல் நண்பனை பார்த்து, இந்த அபாயகரமான கத்தியை பார்த்து உனக்கு பயம் இல்லையா என கேட்டார். அதற்கோ அவரது நண்பர் ரஹீம், கத்தி வேண்டுமானால் அபாயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை கையில் ஏந்தி இருப்பவர் எனது அன்பான நண்பன் என்றார். உடனே அப்துல் பதிலளித்தார், அதுபோலதான் ஆற்றில் உருவான சூறாவளி அபாயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை உருவாக்கிய இறைவன் நம் மீது அன்பு கொண்டவர், நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்றார். ஆம், நம்பிக்கைதான் வாழ்க்கை.